இல்ல மாமாவுக்கு தோசை சுட்டு தரணும்ல. கொஞ்சம் கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேங்க கார்த்தி. 1 மணி நேரமாவா இல்ல நான் லைவ்ல? ஆஹா. ஏக்கா தங்கச்சி பேச மாட்டாங்க. சத்திகா நீங்களும் பேசாதீங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா அரசன்? சரி சரி சரி, அமைதியா இருங்க. அமைதி கடைபிடியுங்கள். அரசன் சாப்பிட்டாச்சா? விடுங்க விடுங்க தங்கராஜ், பேசாதீங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா மேடம்? சாப்பிட்டாச்சு அரசன். பாண்டியன் என்ன பேசாம அவனு உட்கார்ந்துருக்கீங்க? தூக்கம் வரல, பேசுங்க, அப்பதான் தூக்கம் வரும். பாண்டியன் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியன் என்ன பேச சொல்லி தூங்க வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டேன் மேடம். ஓகே ஓகே அரசன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். ஆமா சாப்பிட்டேன். சாத்து நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சந்தியா. இதே மாதிரி தோசை சாப்பிடாதீங்க. ஏன் அசோக்கு? ஏன் அவன் என்ன நீ சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவான். நான் இனிமேல் தோசை சாப்பிடல. இனிமே இன்னும் லைவ் முடியலையா மேடம்? ஆமா அரசன், இன்னும் இருக்கு லைவ். இன்னும் ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கு லைவ். நீங்க சாப்பிட்டீங்களா சத்விகா? அசோக்கு இருக்கீங்களா? அசோக்கு 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 ஏனென்றால் எங்களுக்கும் பசிக்கும். ஓகே ஓகே அசோக்கு, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஆனால் ஏற்கனவே தலையுமே ப்ராப்ளமா இருக்கு. ஆனால் நான் வம்பு தானே இருக்கும். ஐயோ சரி சரி, அமைதியா இருங்க. இடையில் நான் வந்தேன், யாருமே இல்லை மேடம். ஆமா அரசன், சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். ஓகே ஓகே அரசன், நீங்க சாப்பிட்டீங்களா? தோசை சாம்பார். தாய் நல்வாழ்வு தந்தாய். சோறும் அசோக்கு சம சாப்பாடு தான். ஆமா ஆமா கார்த்தி, கரெக்ட் கரெக்ட். சாப்பிட்டேன் மேடம் தோசை. ஓகே ஓகே அரசன்.